தாய்மார்களே, பெரியோர்களே, மறுபடியும் சொல்லுகிறேன், நான் சொல்றதெல்லாம் நீங்க ஏற்றுக்க வேண்டும் அல்ல, சிந்திக்க வேண்டும். சரி என்று பட்டதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வணக்கம் தோழர்களே, நான் மதியழகன். இளையராஜா வைரமுத்து மீண்டும் ஒரு மிகப்பெரிய பிரளயம் கிளம்பியிருக்கிறது. வைரமுத்துவை மிரட்டும் துணியில் கங்கை அமரன் நேற்று ஒரு காணொளியில் பேசி ஊடகங்களுக்கு வெளியிட்டிருக்கிறார். அதுதான் இன்று பேசப்படுகின்ற பொருளாக மாறியிருக்கின்றன. அந்த காணொளியில் அவர் செய்வது என்னவென்று கேட்டால், வைரமுத்துவே வாயை பொத்திக் கொண்டு சும்மாக இரு. இது கங்கை அமரன் சொன்னது. நான் என் அண்ணனுக்கு ஒரே தம்பி, விளைவுகள் வேறு மாதிரியாக இருக்கும், ஆகையினால் வாயை பொத்திக்கிட்டு அமைதியாக இரு. கங்கை அமரா, கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் ஒரு ஊடகத்தில் பேசுகின்ற பொழுது ஏய் என்று பேசியவன் தானே நீ? ஏய் வாயை பொத்து அப்படின்னு பேசினவன் தானே நீ? ஏய்ன்னு சொல்லி கொத்துனவன் தானே நீ? ஒரு ஊடகத்தில் கேள்வி கேட்ட நபரை மிரட்டிய நீ இன்று வைரமுத்து அவர்களை எச்சரிக்கக்கூடிய நிலைக்கு நீ வந்திருக்கிறாய். கங்கை அமரா, உனக்கு இந்த துணிச்சல் எங்கிருந்து வருகிறது? இதுதான் இப்ப நம்ம பேசப்படக்கூடிய கேள்வி. கோர்ட்டில் எல்லாருக்கும் மேலானவன் நான் என்று சொல்லக்கூடிய துணிச்சல் இளையராஜாவிற்கு எங்கிருந்து வருகிறது? இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கின்றது தோழர்களே. இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. நாம் சும்மாக எதுவும் காணொலியாக பேசிவிட்டு செல்வது அல்ல. ஏதோ சில பேருக்கு, சில 10 பேருக்கு, சில 100 பேருக்கு ஒரு செய்திகள் நாட்டில் நடக்கிறது என்னவென்று தெரிய வேண்டும். இதற்கு பின்னால் ஒரு அரசியலும் இருக்கிறது. வைரமுத்து அவர்களுக்கு எச்சரிக்கை விடுவதற்கு காரணம் யார்? சின்மயி காரணத்தில் இருந்து எங்கள் ஊர் ராஜபாளையத்தில் துவங்கிய போர். ஆண்டாள் பாசுரத்தை பற்றி தன்னுடைய நூலில் எழுதி அவர் வெளியிட்ட அந்த மேடையில் ஆரம்பித்த பிரச்சனை, எச்சராசாவிலிருந்து எஸ்வி சேகரிலிருந்து இந்தியா முழுவதும் சுழன்றடித்து கடைசியில் வந்து நிற்கக்கூடிய இடம் பெண். சின்மயி பேசினால் என்னை அபகரிக்க வந்தார் என்று சொல்லி, எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு என்று சொன்னால் 14 ஆண்டுகளுக்கு முன்பு என்று சொன்னார். ஏண்டா வனவாசமா இருந்தது? அது எப்படி வைரமுத்து மீது மட்டும்? ஏனென்றால் அவர்தான் தந்தை பெரியாரை பற்றியும் திராவிட இயக்கத்தை பற்றியும் முழு மூச்சாக பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் என்ன சொன்னார்? மொழி பெரிதா, இசை பெரிதா? இதுதான் கேள்வி. எக்கோ இசைத்தட்டுகளிலும் மற்றொரு இசைத்தட்டுகளில் இருக்கக்கூடிய உரிமை பிரச்சனை வருகிற போது நீதிமன்றத்தில் நான் அனைவருக்கும் மேலானவன் என்று சொல்லுவது விமர்சனத்துக்கு ஆளாகியது. என்னுடைய இசை அனைவருக்கும் மேலானது என்று அவர் சொன்னது விமர்சனத்திற்கு ஆளாகியது. இதன் மூலமாக தமிழ்நாட்டில் தொழில் செய்யக்கூடிய தோழர்கள் உட்பட, இசை தொழில் செய்யக்கூடிய தோழர்கள் உட்பட அத்தனை பேருக்கும் பேசுபடு பொருளாக இதை மாறியதால் அதை ஒரு திரை வெளியீட்டு விழாவில் வைரமுத்து தன்னுடைய பதிலை வைத்தார். மொழி பெரிதா, இசை பெரிதா என்று கேட்டால் உடல் பெரிதா, உயிர் பெரிதா என்பது போல் இருக்கிறது என்று சொன்னார். ஒரு உடலில் உயிர் இருக்கும், ஒரு இசையில் கவிதை இருக்கும், அதாவது மொழி இருக்கும் என்று அவர் சொன்னார். இதை அறிந்தவன் ஞானி, இதை அறியாதவன் அஞ்ஞானி. சில இடங்களில் இசை மேலோங்கி இருக்கும், சில இடங்களில் கவிதை மேலோங்கி இருக்கும். இரண்டும் சமதளமானது. இதில் என்ன தவறு இருக்கிறது? என் அண்ணனை நீங்கள் பேசினால் விளைவுகள் வேற மாதிரி இருக்கும். என்ன இருக்கும்? என்னப்பா இருக்கும்? சரஸ்வதி சபதம் படம் பார்த்திருக்கிறியா? நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த சரஸ்வதி சபதம் உங்க சங்கி கும்பலுக்கெல்லாம் இருக்கக்கூடிய தெரிஞ்ச செய்தி தான். அது கல்வியா, செல்வமா, வீரமா என்று வரும். கல்விக்காக தனியாக சிவாஜி கணேசன் அந்த பாத்திரத்தை ஏற்று நடித்திருப்பார். செல்வமா என்கின்ற வருகிற பொழுது, வீரமா என்கின்ற வருகிற பொழுது சக்தி, லட்சுமி, சரஸ்வதி
இந்த 3 கடவுள்களுக்கிடையே பிரச்சனை அவர்கள் பூலோகத்தில் சில மனிதர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உண்டான சக்தியை கொடுத்து மோதவிட்டு வேடிக்கை வைப்பார்கள். அப்பொழுது ஒரு யானையை மிதிக்க வைத்து வைக்கிற போது கூட தன்னுடைய கவிதையால் வென்று பின்னால் சென்று விட்டதாகத்தான் சரஸ்வதி சபதத்திலே பட முடியும். கல்விதான் வெற்றி பெறும் என்றுதான் அந்த திரைப்படத்தில் கூட முடியும். சரஸ்வதி தான் வென்றாள் என்று அந்த படத்திற்கு தலைப்பை சரஸ்வதி சபதம் என்று வைத்தார்கள். பல்வேறு திறமைசாலிகள் இருக்கலாம், எல்லாம் அது கல்விக்குள் அடக்கமாகும். நீ உனக்கு ஒரு திறமை இருக்கு, அந்த திறமையை பற்றி எழுதினாலும் சமீபத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னா, நாங்கள்லாம் வரலாறு படிக்கிற காலகட்டத்தில் சொல்லுவாங்க, இந்த வரலாறு படித்ததுனால என்ன புண்ணியம் இருக்குப்பா, என்ன வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லி கேட்கும்போது எங்களுடைய பேராசிரியர்கள் ஒரு கருத்து சொல்லுவாங்க, எவன் பிஎஸ்சி படித்தாலும் சரி, பிகாம் படித்தாலும் சரி, தொழில்நுட்பம் படித்தாலும் சரி, நீ எதை படித்தாலுமே அதை அவன் எழுதுகிற பொழுது அது வரலாறாக மாறிவிடும், அந்த வரலாற்றை சொல்லுவவனாக நீ இருப்பாய் என்று எங்களுக்கு சொல்லுவார். 88, 85 காலகட்டங்களில் அந்த வரலாற்றினை எழுதக்கூடிய ஆற்றல் எங்கிருந்து வருகிறது என்று கேட்டால், ஒருவன் படைத்த திறமை, ஒருவன் படைத்த படைப்புகள் அனைத்தும் அது எழுதும் போது காவியமாகவும் காப்பியமாகவும் வரலாறாக நிற்கும். அது கல்விதான் கொடுக்கும். இதை வைரமுத்து அவர்கள் சொல்லுவது உன் அண்ணன் இளையராஜாவை மிரட்டியதாக எப்படி ஆகும்? அதைத்தான் நாங்கள் இப்ப சொல்றோம். எங்க அண்ணன் இளையராஜா அறிமுகம் செய்யாவிட்டால் வைரமுத்து என்ற ஒரு நபரே இருந்திருக்க முடியாது. ஆமாம், ஆனால் இது தவறு. பஞ்சர்ணாச்சலம் என்கின்ற ஒரு தனி மனிதர் இல்லை என்றால் இளையராஜா என்ற சங்கியும் இருக்க முடியாது, கங்கை அமரன் என்ற சங்கியும் இருந்திருக்க முடியாது. இது உண்மைதானே? பாரதி ராஜா அவர்களிடம் வைரமுத்து அவர்கள் தன் எழுதிய கவிதை நூலை கொடுத்து என்னை பயன்படுத்த முடிந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போனவன் பேர் வைரமுத்து. நீ அப்படி சொன்னியா? பஞ்சர்ணாச்சலத்திடம் போய் அவர் சாப்பிட்ட இடத்துல, அவர் தனிப்பட்ட ஒரு ஹோட்டல்ல இருக்கக்கூடிய இடத்துல போய் அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற போது சிங்கி அடித்தவன் நீ அப்படி பேசினால் நாங்கள் இப்படித்தான் மொழியில் பேச வேண்டியது வரும். என் பாட்டை முடிந்தால் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய துணிச்சல் இளையராஜாவிடம் இருந்ததா? வைரமுத்துவிடம் இருந்தது. என் கவிதையை பயன்படுத்த முடிந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு போனார். அந்த துணிச்சல் உங்களிடம் இருந்ததா? நீங்கள் வாய்ப்பு கேட்டு மன்றாடி நின்றீர்கள். வைரமுத்து ஒன்றும் நன்றி கெட்ட மனிதன் அல்ல, எல்லாமே ஆவணமாக இருக்கிறது. நாங்கள் ஒன்றும் வைரமுத்துக்கு ஸ்போர்ட்ஸ் பெர்சன் கிடையாது, உனக்கும் கிடையாது. என் தனிப்பட்ட பிரச்சனை என்று சொன்னால், இந்த இனத்தின் இழிவை துடைத்த தந்தை பெரியாரின் திரைப்படத்திற்கு இசையமைக்க மாட்டேன், அவரின் சிலைக்கு மாலையிட மாட்டேன் என்று சொன்னவனுக்கு நாங்கள் என்ன மரியாதை கொடுக்க வேண்டி இருக்கிறது என்பதுதான். அவர் திறமை எவனிடம் இருந்தாலும் நாங்கள் மதிப்போம், சிறந்த பூசைக்காரனாக இருந்தால் நாங்கள் மதிப்போம். அவனுக்கும் உரிமை வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் போராடுவோம். ஆனால் நீ எதற்காக வைரமுத்துவை நீங்கள் எல்லோரும் திட்டமிட்டு நீங்கள் மிரட்டிக் கொண்டு இருக்கிறீர்கள்? வாயை பொத்திக் கொண்டு சும்மாக இரு. இதை கேட்டுக்கொண்டு நாங்கள் சும்மா இருக்க வேண்டுமா? என்ன செய்து விடுவாய் நீ? இளையராஜா இல்லை என்றால், நான் இல்லை என்றால் நீங்கள் எல்லாம் என் பாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லும் போதே சொன்னார், அட கேடு கட்டவனை நாங்கள் உழைத்துப் பிழைக்கிறோமடா, நாங்கள் கொடுத்த காசில் தின்னு கொடுக்கிறவன் நீ. உன் பாட்டை கேட்டு வாடுகிறவர்கள் நாங்கள் அல்ல. பாட்டை கேட்டு வாடுகிறவன் எங்க இருப்பான் தெரியுமா? சங்கீத கான சபாக்களில் இருக்கக்கூடிய கும்பல் ஒன்று உட்கார்ந்து இருக்கும். அவங்கிட்ட போய் பேச வேண்டிய பேச்சை உன்னை தூக்கி தலையில் தூக்கி வைத்து, போன காணொளியில் ஒரு வரி சொன்னேன், தலையில் தூக்கி வைத்தவன் தலையில் நரகல் பெய்கிறவர்கள் இவர்கள் என்று. பாரதி ராஜா இல்லை என்றால் இளையராஜா வந்து விடுவாயா? டேய் நன்றி கெட்ட கங்கை அமரனே, உன்னிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். இதே பாரதி ராஜா உன்னை கதாநாயகனாக வைத்து புதிய வார்ப்புகள் என்ற திரைப்படத்தை எடுப்பதற்கு அனைத்தும் முடித்து விட்டார், போட்டோஷூட் உட்பட. நீயே பதிவு செய்து இருக்கிறாய். அதை கெடுத்தவன் யார்? உன் அண்ணன் இளையராஜா. அதை சொன்னவனும் நீ. வைரமுத்து வந்து கெடுக்கவில்லை. வைரமுத்துவோட வளர்ச்சி, வைரமுத்துவோட ஆற்றல், வைரமுத்து அவர்களின் கவிதை உன் புலப்பில் மண்ணெளி விழுந்தது என்பதற்காக உனக்கு வேற வழி இல்லை.
ஆகையினால் நீ சும்மாக இருந்தாய் என்று நீதான் எழுதி வச்சிருக்கிற பண்ணைபுரத்து எக்ஸ்பிரஸ் 3 வால்யூம் இருக்கிறது. அந்த 3 வால்யூம் எழுதி வச்சிருக்க முதல் பக்கத்திலிருந்து கடைசி முற்றும் வரைக்கும் படித்தவன் நான். நீங்கள் வைரமுத்துவை எச்சரிக்கிறீர்கள். ஏய் பேசலாம், என்ன வேணாலும் பேசு, நான் ஒரே தம்பி இருக்கிறேன், என்ன செஞ்சிருவ? அப்படி இல்லை என்றால் என்ன செஞ்சிருவீங்க? இளையராஜா இல்லைன்னா யாரும் சோறு சாப்பிட மாட்டாங்களா? நிலத்திற்கு கட்டிடம் என்கிறாய், நிலத்திற்கு கட்டிடம், அவர் உடலுக்கு உயிர் என்கிறார். ரெண்டும் ஒன்றா? யாரும் பிரிக்கவில்லையே, அவர் குறைத்து பேசவில்லையே. எதற்காக இந்த எச்சரிக்கை? அதிகமான பாப்புலாரிட்டி வந்த உடனே அவர் எல்லாமே மாறிட்டாரு. யார் மாறினா? காசு பணம் உனக்கு கொளுத்தவுடன் உன் ஊர் பண்ணைபுரத்து மக்கள் ஒரு வாரமாக காத்திருந்தும் எச்சரிக்காத நீ, உன் பிறந்த ஊருக்கு பள்ளிக்கூடம் கூட கட்டி கொடுக்காத நீ, மூகாம்பிகை கோயிலுக்கு கோடிக்கணக்கிலே நீ கோபுரத்தை கட்டி கொடுத்து அந்த கோயிலுக்குள் நுழைந்த போது சீ அந்த புறம் போ அப்பாலே சூத்திரப்பையிலே என்று தள்ளிவிட்ட பார்ப்பன கும்பலுக்குத்தான் நீ செய்திருக்கிறாய். இதை சொன்னவரும் நீங்கள் தான், நாங்க கிடையாது. இசைக்கு பாட்டா, பாட்டுக்கு இசையா, நிலத்திற்கு பாட்டா, உடலுக்கு உயிரா? வைரமுத்து நல்ல மனுஷன் கிடையாது, நல்ல கவிஞர். இவன் ரொம்ப நல்ல மனுஷன் இல்லையா இளையராஜா? நீ ரொம்ப நல்ல மனுஷன் இல்லையா? குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. வைரமுத்து நல்ல மனுஷன் கிடையாது. எதை வச்சு நீ பார்த்து? கங்கை அமரன் அவர்களே, வைரமுத்து நல்ல மனுஷன் இல்லைன்னு எதை வச்சு நீங்க சொல்றீங்க? ஒன்றா இரண்டா? நீங்கள் சொன்னதில்லை இந்த பிழைப்பு பிழைக்கணுமா? இந்த எச்சக்காசு வாங்கி நீ பிழைக்கிற நிலைமையில் இருக்கிறாய் என்று இளையராஜாவை பார்த்து கேட்டவன் நீ. இன்னைக்கு நல்ல மனுஷன் கிடையாதுன்னு சொல்லியிருக்க. நீ தான் சொன்ன எங்க அண்ணன் நல்ல மனுஷன் கிடையாதுன்னு சொல்லி. நாங்க சொல்லல, வைரமுத்து சொல்லல. அவர் நேற்று வரை கை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். நாங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது, உண்மையைத்தான் பேசுவோம். நாங்கள் யார் சார்புக்கும் ஒன்றுமே கிடையாது. ஒரு எம்பி பதவிக்காக கலைஞர் வீடு கொடுத்திருக்கிறார், கலைஞர் இடம் கொடுத்திருக்கிறார், இவர் பிழைத்துக் கொள்வார். நீங்க என்ன செஞ்சீங்க? ஒரே ஒரு ரைடு ஓடி போய் அம்பேத்கரோட ஒப்பிட்டு பேசி எம்பி பதவி வாங்கிட்டு பொத்தி படுத்துக்கிட்டே. நீ எப்படி தன்னை விழாக்களுக்கு அழைத்தால் கவிதை புத்தகங்கள் 200 300 என்று வாங்கினால் நான் வருவேன் என்று அவர் தகுதி இருக்கிறார் சொல்றார். உன் புத்தகத்தை கொடு, உன் புத்தகத்தை கொடுத்து உன் புத்தகத்தை வாங்க சொல்லி நீ அதை சொல்லு. முடி இருக்கிறவன் கொண்ட போடுறான். எச்சப்பழப்பு பொழைக்கல இல்லையா? தான் கவிஞன், அவர் புத்தகம் எழுதுகிறார், அந்த புத்தகத்தை வாங்கி நீங்கள் கொடுங்கள் என்று என்ன தவறு இருக்கிறது இதில்? அதை நீ சொல்ற. இப்ப வேலை இல்லை உட்கார்ந்து இவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரா? அவர் வேலை இல்லை உட்கார்ந்துக்கிறாரே. முட்டாள் முட்டாள் கங்கை அமரனே, 1ஆம் தேதி 2024 வைரமுத்துவின் எழுத்துக்களால் இந்த தமிழ்நாடு விடிந்தது. தமிழ்நாடு முதலமைச்சர் கையால் மகா கவிதை நீர் நெருப்பு நிலம் காற்று வழி என்கின்ற தலைப்புகளில் உலகில் வந்த முதல் கவிதை நூல் அது தமிழில் வந்திருக்கிறது, 50 படைப்புகளாக. அந்த காப்பியத்தை செய்து முடித்து விட்டு உட்கார்ந்து இருக்கிறார். என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? இதால் என்ன பயன்? மொழிக்கு பயனா? இளையராஜாவால்? இல்லை கங்கை அமரனால்? தன்னைத்தானே உயர்வாக பேசிக் கொண்டிருக்கிறார். யாரா சொல்றீங்க? தன்னைத்தானே மகான் என்று சொல்லி அறிவித்துக் கொண்டு, தன்னைத்தான் கடவுள் என்று சொல்லிக் கொண்டு, உனக்கு அறிவு இருக்கிறது என்கிறதை எந்த அறிவாள் என்று சொல்லக்கூடிய அறிவுகட்ட ஜென்மங்கள் வைரமுத்துவை பார்த்து நீங்கள் சொல்லுகிறீர்கள். தன்னைத்தானே புகழ்ச்சியாக பேசிக் கொள்கிறார். ஊர்ல போய் சொல்லுக்கு 4 பேருக்கு நாரியம். வைரமுத்துவே
வாளை சுருட்டி கொண்டு அமைதியாக இருக்கும், வாயை பொத்தி கொண்டு அமைதியாக இதையெல்லாம் ரொம்ப அதிக பிரசங்கத்தனமான பேச்சு. இந்த பேச்சுக்களை எல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டும், முற்றிலுமாக அவாய்ட் பண்ண வேண்டும். ரொம்ப நாள் ஆடாது, இது ரொம்ப நாள் நிலைக்காது. வரலாற்றின் கழிவுகளாக கலிசடைகளாக மலக்குழிக்குள் சென்றுவிடும். அவன் எவ்வளவு பெரிய ஆற்றல் இருந்தவனாகவும் சரி. இந்த குளத்தில் கல்லறிந்தவர்கள் என்ற புத்தகத்தில் வைரமுத்து எழுதியிருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கும், பால்நிலா பாதை என்ற புத்தகத்தில் அரும்பு நூலில் வெளிவந்த பால்நிலா பாதையில் இளையராஜா எழுதிய வரிகளுக்கும் என்னென்ன ஒப்புமை இருக்கிறது என்பதை படித்த தோழர்கள் அனைவரும் அறிவார்கள். மிகச்சிறந்த இசையமைப்பாளர் வைரமுத்து, மிகச்சிறந்த கவிஞர். நீ மிகப்பெரிய ஞானி என்றால் வைரமுத்துவும் மிகப்பெரிய ஞானி. நீ வைரமுத்துவை நீங்கள் வெறுத்து ஒதுக்குவதற்கு முயற்சி செய்வீர்கள், ஆனால் உங்களை முகத்திரையை கிழித்து எறிய வேண்டியது எங்களின் கடமை. அதற்கான விளைவுகளை சந்திக்க வேண்டும் என்று எச்சரிக்கை. இந்த ஆணவ குரல் எங்கிருந்து உங்களுக்கு வருகிறது? அரசியல் அதிகாரமா? திராவிட இயக்கத்தின் பெறாத பிள்ளையாக இன்று வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய வைரமுத்து அவர்களை தொட்டால் உங்கள் சங்கித்தனத்தின் முகமூடி கிழிக்கப்படும். இப்படித்தான் பேசுவார். நீ சொல்ற வைரமுத்துவே நீ பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு மீறி நீங்கள் பேசினால் நான் நாகரிகம் இல்லாமல் பேச வேண்டியது வரும். சில சம்பவங்களை சொல்ல வேண்டி வரும். எங்கே கங்கைமரன் அவர்களே, நான் சொல்லுகிறேன், வைரமுத்துவை பார்த்து நீ சொல்ல நாங்களும் நீ எழுதிய புத்தகத்திலிருந்து, உன் அண்ணன் எழுதிய புத்தகத்திலிருந்து, உன்னை பற்றி மற்றவர்கள் எழுதிய புத்தகத்திலிருந்து நாங்களும் சொல்ல வேண்டி வரும். வேலை வெட்டி இல்லாதவன் சொல்றேன். நான் சொல்றேன், இயக்குனர் பவித்ரன் இசையமைத்திருக்கிறாய் இந்து படத்துக்கு, ஒரு பாட்டு கூட உருப்படி கிடையாது. இளையராஜா ஒரு பாட்டு கூட உருப்படி கிடையாது. பதிவு செய்து இருக்கிறார். லாட்ஜ் பில்லு நான் கொடுத்துறேன்னு சொன்னபோது அப்படியெல்லாம் கொடுக்க வேண்டிய, பெட்டியை கெட்டுன்னு சொல்லி அனுப்பி எடுத்து விட்டாங்க. அதுதான் இந்து என்கின்ற திரைப்படத்திற்கு ஒரே நாளில் மீண்டும் இசையமைப்பாளர் தேவா அவர்களால் போடப்பட்ட பாட்டு. 20 ஆண்டுகளாக ஒன்றுமில்லாமல் இருப்பவர்களை நீங்கள் யாரை நோக்கி எங்கே கல்லை கொண்டு எரிக்கிறீர்கள்? சமீபத்தில் விடுதலை படத்திற்கு பாடல் போட்ட போது கூட நாங்கள் எல்லாம் கொண்டாடினோம், மகிழ்ந்தோம். மீண்டும் வருகிறார், வந்துவிட்டார். ஆனால் பிரதாப் ஸ்டுடியோவில் நீங்கள் செஞ்ச அட்டூழியம், அதாவது பிரதாப் ஸ்டுடியோவில் நீ நன்றி கெட்டத்தனமாக நடந்து கொண்டதை உலகம் அறியும். வாடகை கொடுக்கிறேன் என்று, நான் இன்னும் 25 ஆண்டுகள் எனக்கு வேண்டும் என்று நீங்கள் அந்த உனக்கு இடம் கொடுத்த குடும்பத்தை நீ கோர்ட்டு வரை இழுத்து சென்று நாரடித்ததை கண்டு இந்த நாடு சிரித்தது. இது உனக்கு ஒரு சாபக்கேடாக அமைந்தது. இளையராஜா அவர்களே, கங்கைமரன் அவர்களே, உங்கள் செயல் இன்று அம்பலம் ஏறிவிட்டது. உங்களுடைய வாழ்க்கை எப்படி உங்கள் பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், இளையராஜாவின் குடும்பம் எப்படி இருக்கிறது என்று இந்த சமூகம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. கேடு விளைவித்துக் கொள்ளாதீர்கள். இதற்கு மேலும் பாவம் செய்யாதீர்கள். இதைத்தான் நாங்கள் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். நீங்களும் இந்த இனத்தின் மேம்பாடாக, இந்த இனத்தின் அடையாளமாக திகழ வேண்டும் என்றுதான் ஆசை. ஆனால் ஏதோ ஒரு அரசியல் கூத்திற்காக சக தோழர்களை இழிவுபடுத்துவதாக நினைத்து கொண்டு அதிகார மமதை செலுத்துவதற்கு நினைத்தால் இந்த திராவிட இயக்கம் இதை பார்த்து கொண்டு சும்மா இருக்காது. தந்தை பெரியாரின் தோழர்கள், பேரறிஞர் அண்ணாவின் வார்ப்புகள் இதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார்கள் என்பதை எச்சரித்து நான் சொல்லுகிறேன். வைரமுத்துவின் புகழ் ஓங்குக. வைரமுத்துவிற்கு நாங்கள் எல்லா வகையிலும் துணை இருப்போம் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே.